சரி ஓகே. அப்ப கொஞ்சம் சொல். கொஞ்சம் இறையிற மாதிரி இருக்கு. இந்த ஃபேன் நீங்க கடும் பக்கத்துல இருக்கியா சார்? ஓம்டா. சரிடா, அதுவும் உனக்கு பிடிக்கலையாடா உனக்கு? சரியா முஸ்னி? இப்ப சரியா? இப்ப சரி சார். சரி ஓகே. சரி, ஸ்டூடெண்ட் வியூ தானே. சரி ஓகே. அப்ப கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா வேரியபிள் சொன்னோம். வேரியபிள் பார்த்த நாம வேரியபிளை தான் கொஞ்சம் படத்தை வச்சு நாம பேச போறோம். சரியா? அப்ப நாம என்ன செய்தோம்னு சொன்னா வேரியபிள் என்ன பேசினா பிரதான நினைவகத்துல அணுகுவதற்கு பயன்படுத்தப்படுற சொற்றொடர் தான் மாறிலின்னு சொன்னோம். அல்லது பிரதான நினைவகத்துல தற்காலிக பெருமானத்தை சேமிக்க பயன்படுத்தப்படுது மாறிலின்னு சொல்லும். அப்ப இப்ப இப்படி எல்லாம் நம்ம வித்தியாசமா பேசினோம். அப்ப மாறிலி இந்த இதுல எல்லாம் கொஞ்சம் பர்சனலா கூட டவுட் கேட்டீங்க இந்த விஷயம். அப்ப என்ன நீங்க கொஞ்சம் இந்த கொஞ்சம் டியூட்டை கொஞ்சம் பாருங்க. சொன்ன இந்த விஷயத்துல கொஞ்சம் டவுட் கேட்டீங்க. நான் அதை கொஞ்சம் ரிவர் பண்ணிக்கிட்டு நான் அந்த இடத்தை கீழ் நோக்கி போறேன்னா, அப்ப இடத்தை வந்து பாத்தீங்கன்னா A7-0 இருக்கு, சாரி A7-6 இருக்கு, A7 கமல் இருக்கு. அப்ப கமல் A7-6 இருக்கிறது. 6ங்கிற பெருமானம் ஏக்கு வழங்கப்பட்டிருக்கு. 6ங்கிற பெருமானம் யாருக்கு வழங்கப்படுது? ஏக்கு வழங்கப்படுது. கமல்ங்கிற பெருமானம் யாருக்கு வழங்கப்படுது? ஏக்கு வழங்கப்படுது. கமல்ங்கிற பெருமானம் யாருக்கு வழங்கப்படுது? ஏக்கு வழங்கப்படுது. சரி ஓகே. அப்ப இதுல என்ன நடக்கும்னா முதலாவதுல இருக்கிற ஏயில இருக்கிற பெருமானம் கமலால ஓவரைட் பண்ணப்படும், அழிச்சு போட்டு திருப்பி போடப்படும். அதனாலதான் என்ன இருக்கும்? ஏயில பெருமானம் கமலாக மாற்றப்படும். சரியாப்ல ஏயிட பெருமானம் என்ன மாற்றப்படும்? கமலாக மாற்றப்படும். அப்ப அதுல இன்னொரு ஆள் கேள்வி கேட்டிருந்தாரு என்னன்னு சொன்னா, ஏன் சார் நம்பர்ஸுக்கு நீங்க டபுள் கொட்டேஷன் போடுறல, இதுக்கு டபுள் கொட்டேஷன் போட்டுருக்கீங்கன்னு கேட்டீங்க. சரியா? அப்ப இவருக்கு ஏன் டபுள் கொட்டேஷன் போடுவட்டுருக்குன்னா A7 கமாலுக்கு ஏன் டபுள் கொட்டேஷன் போடுவட்டுருக்குன்னா அது ஒரு ஸ்ட்ரிங் தரவகை உருவாக்குறேன்னா நீங்க டபுள் கொட்டேஷன் சரி சிங்கிள் கொட்டேஷன் சரி போடணும். நான் எந்த இடத்தை சொல்றேன்னு சொன்னா இந்த இடம் பாருங்க, இடத்த டபுள் கொட்டேஷன் இருக்கு, இங்கே டபுள் கொட்டேஷன் இருக்கு. நம்ம டபுள் கொட்டேஷன் தான் பேசணும் அவரை. அப்ப டபுள் கொட்டேஷன் பேசுறதால அப்ப ஸ்ட்ரிங் தரவகைக்கு போடுவோம். சரி ஓகே. அப்ப நாம அது அந்த ஒரு கன்செப்டை நம்ம மீண்டும் பிறகு பார்ப்போம். நம்ம ஸ்ட்ரிங் தரவகைங்கிறத பார்ப்போம். அடுத்த வந்து பார்த்தோம் என்னன்னு சொன்னா குறிமுறை. அடுத்த வந்து பார்த்தோம் என்னன்னு சொன்னா ஸ்ட்ரிங்ல வேரியபிள்ல காணப்படுற தரம் ஒன்றை காட்சிப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுறது என்ன? பிரிண்ட்ங்கிற சார்பு பயன்படுத்தப்படும். வேரியபிள் காணப்படுற தரம் ஒன்றை காட்சிப்படுத்துறதுக்கு பிரிண்ட் எனும் சார்பு பயன்படுத்தப்படும் என்று நாம பேசணும். சரியா? வேரியபிள் ஒன்றுல ஒரு மாறிலி ஒன்றுல காணப்படுற பெருமானத்துல காட்சிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்தப்படும்? பிரிண்ட்ங்கிற சார்பு பயன்படுத்தப்படும் பேசணும். அப்ப ரெண்டு சரியா, ரெண்டு பெருமானங்களை ரெண்டு ஸ்ட்ரிங்கை இணைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறதான் இங்க நாம என்னன்னு பேசணும்? நாம இவர் பிளஸ், இந்த பிளஸ் தான் இணைப்பானாக தொழிற்படும். பைத்தன்ல இந்த பிளஸ் தான் என்ன தொழிற்படும்? இணைப்பான். கங்கட் என்று சொல்றவர். என்னன்னு சொல்றவர்? கங்கட்ங்கிற வேர்டை பயன்படுத்துறவர். சார் அகிலா தஸ்னி போன்ல ஜாயின் ஆன் அந்த போன்ட பேர்ல வராம பிள்ளைகள் யாரும் ட்ரை பண்றீங்கன்னு சொன்னா அந்த என்ன இதுல வாங்க, உங்களோட பேர்ல வாங்க, அட் பண்ணுவாங்க. சரியா? சரி ஓகே. சரியா? அப்ப விஷயத்துக்கு வாங்க, பிரச்சனை இல்லை. கொஞ்சம் விரைவா நாம விஷயத்தை பிடிக்கணும். அப்ப பிளஸ்ங்கிறது பயன்படுத்துறது என்னத்துக்கு? ரெண்டு, அதாவது ஸ்ட்ரிங் தர வகையை ரெண்டு இணைக்கிறதுக்கு தான் பிளஸ் என்ற கட்டளை பயன்படுத்தப்படும். பிளஸ் என்ற குறியீட்டின் மூலம் பயன்படுத்தப்படும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கிறது, பைத்தன் இஸ்ங்கிற பிரிண்ட்டுக்குள்ள இருக்கிறது, பிளஸ் ஆல் இணைக்கப்பட்டு இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இவர் இந்த செய்து காட்டுறன்னு பாருங்க ஒரு தரம். இது போன கிளாஸ்ல நாம செய்து காட்டினதான். சரியா?
சரி, ஓகே. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்ன அப்ளையல் இப்ப இதான் அந்த கோடிங். அப்ப இதுல உங்களுக்கு அது கண்ணுக்கு விளங்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா py ஒரு சார்பு ஒன்றும் py ஒரு வேரியபிளும் இருக்கு. அதுக்கு நாம என்ன பயன்படுத்திருக்கோம்? a சமன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு சொல்ல பயன்படுத்திருக்கோம். b சமன் என்னன்னு இருக்கு? பைத்தன் இஸ் ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. பைத்தன் இஸ் இருக்கு. சரி, ஓகே. அப்ப இவங்க சரியா? இப்ப இவரை நான் ரன் பண்ணி காட்டுறேன். இவர் அவுட்புட்டை பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் பைத்தன் இஸ் ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் வரார். அப்ப இவர் ஏன் வாரார்னு சொன்ன பிள்ளையே இப்ப இவர் தனி ஒரு ஸ்ட்ரிங்கா இருந்தவர், இவர் தனி ஒரு சரளமா இருந்தவர், சொல்ல இருந்தவர். ரெண்டையும் ஜாயின் பண்ணிருக்கு என்னத்தால பாத்தீங்கன்னு சொன்னா என்னத்தால ஜாயின் பண்ணப்பட்டிருக்கு? பிளஸ் ஆல ஜாயின் பண்ணப்பட்டிருக்கு. என்னத்தால ஜாயின் பண்ணப்பட்டிருக்கு? பிளஸ் ஆல ஜாயின் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இது உங்களுக்கு தெரியும். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன்னா பைத்தன்ல பிளஸ்ங்கிறது எதுக்கு பயன்படுத்துறேன்னு சொன்னா பைத்தன்ல பிளஸ் ரெண்டு ஆப்ஜெக்ட்களை ரெண்டு உருப்படிகளை இணைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். கூட்டல் இல்லையா சார் கேட்டீங்கன்னா அதுக்கு நான் ஸ்லைட்ல இந்த நோட்ஸ்ல வச்சிருக்கேன் பார்ப்போம். பிளஸ் பொதுவாக நம்ம கூட்டல் தனவுகளில் படிச்சிருப்போம். அதுக்கும் அதுல பதில் இருக்கு, நாம அதை பார்ப்போம். சரி, ஓகே. அப்ப நாம இதுல பார்ப்போம் நாம இதுல என்ன செய்ய போறோம்னு சொல்லி. அந்த சட் பண்ணாதீங்க பிள்ளையர் கொஞ்சம். நான் இப்பதான் ஜாயின் ஆகினேன் சார். நீ விஷயம் என்றால் சின்ன சம்மரி உண்டு. இல்ல நான் இன்னமும் ஆரம்பிக்கல. இப்பதான் நான் ஜாயின் பண்ண இப்பதான் ஸ்டார்ட் பண்ணதுனால. சரியா? சரி, ஓகே. சரியா? இது நம்ம போன கிளாஸ்ல பேசின விஷயத்த சின்ன ஒரு சம்மரி ஒன்று சொல்லிட்டு போய் கொண்டிருக்கோம். சரி, ஓகே. அப்ப இதனாலதான் அந்த பி பிளஸ் பிளஸ் என்று சொல்றது ரெண்டு சரளமற்ற ரெண்டு ஆப்ஜெக்ட்களை இணைக்கத்தான் பைத்தன் பயன்படுத்தப்படும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுக்கு முதல்ல ஒரு கோடிங் ஒன்று இருந்துச்சு. நான் அதை கொஞ்சம் ஓபன் பண்ணி இது செஞ்சுட்டு பாருங்க. இப்ப பாருங்களா? இப்ப சரி, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் விடத்தை நான் ஏஜ் ஒன்று உருவாக்குறேன். விடத்தை நேம் சின்ன சின்ன விஷயம் பைத்தன்ல தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சு பெரிய ஒரு ப்ரோக்ராமரும் இல்லை, பெரிய ஒரு என்ன சொல்றது பெரிய சாஃப்ட்வேர் உருவாக்கப்படுறதும் இல்லை. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப விடத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஒரு ஆள் பிளஸ் நேம் எழுதுற. இப்ப என்ன நடக்கும்னு பார்ப்போம். சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விடத்தை நான் என்ன எழுத போறேன்? சாரி, ஓகே. இப்படி இருக்கட்டும்னு சொல்லுவோம். இப்ப ஏஜ்ங்கிறது 6ங்கிற பெருமானம் இருக்கு, அஃபீஃப்ங்கிறது இந்த நேமுக்கு என்ன இருக்கு, அஃபீஃப்ன்ற பெருமானம் இருக்கு. இப்ப இதை கொஞ்சம் ரன் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்ப பாருங்க, இந்த டைம்ல இவர் என்ன செய்யதில்லை, செயற்படுத்தப்படுவதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னு சொன்னாப்பிள்ளையே ரெண்டு ஆப்ஜெக்ட்களை இணைக்கிறதுக்கு தான் பிளஸ் பயன்படுத்தப்படும் சொன்னேன். ரெண்டு ஆப்ஜெக்ட்கள் இணைக்கிறதுக்கு தான் என்ன பயன்படுத்தப்படும் சொன்னேன்? பிளஸ் பயன்படுத்தப்படும் சொன்னேன். அது எந்த கோடிங் அதை சொன்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இவருக்கு ஓகே. இப்ப இவர்ல பாத்தீங்கன்னு சொன்னாப்ல இந்த பிளஸ் என்னன்னு சொன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் ரெண்டு அதே ஆப்ஜெக்டா இருக்கும். இப்ப இவர்லயும் பாருங்க, இந்த பிஏ பாருங்க டபுள் கொட்டேஷன்ல ஆரம்பிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பிவைய பாத்தீங்கன்னு சொன்னா இவரும் என்னத்துல இருக்கார், டபுள் கொட்டேஷன்ல தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இவருக்கு ஓகே. அப்ப இவருக்கு தான் அது வந்து என்ன இருக்கும், சரியாக இருக்கும். அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளையே சரியா? இப்ப இவரை தொழிற்படுறாரு பாருங்க, பைத்தன் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இது கொஞ்சம் கேள்வி வர பார்ட் பிள்ளையே. சரி, ஆனா இவர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் இதுக்கு முதல் ரன் பண்ண கோடிங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இவரை ரன் பண்ண இஷ்யூ பிள்ளை ஒன்றை காட்டுது. ஏனென்று சொன்னா இவர் வந்து இலக்கம், இவர் வந்து ஒரு சொல் பிள்ளை, அதை பிளஸ் எல்லாம் ஜாயின் பண்ணலாம். இந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்தணும் கமா. இப்ப கமாவை பயன்படுத்தி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இசு வரல நமக்கு. இப்ப பிழை வருதா? பிழை வரல. அப்ப இந்த இடம் தான் இப்ப கமாண்ட் பயன்படுத்துறேன்னு சொன்னா ரெண்டு ஒப்ஜெக்ட்களை பிரிண்ட் பண்றது, வெவ்வேறான ஒப்ஜெக்ட்களை பிரிண்ட் பண்றது கமா பயன்படுத்தப்படும். மிக சின்ன ஒரு விஷயம் பிள்ளைகள். இதுல நிறைய கேள்விகள் இருக்கு, பாஸ்வேர்ட்ல கேள்வி இருக்கு. பிளஸ்ங்கிறது வேற, கமாங்கிறது வேற. சரியா பிள்ளைகள்? அதை நான் மீண்டும் ஒரு நான் பேசக்கிட்டாவே தெளிவா கொஞ்சம் சொல்லுவேன். சரியா? ஆகவே என்று சொன்னா நம்ம டியூப்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளையே இந்த டியூப்ல எடுத்து பாத்தீங்கன்னா பிளஸ் மட்டுமே பேசப்பட்டிருக்கு. சரி, ஓகே.
இப்ப பிளஸ் என்னத்துக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா நம்ம அடுத்து எழுதியிருக்கோம் மேல பாத்தீங்கன்னு சொன்னா வாசகங்களையும் மாறிகளையும் இணைப்பதற்கு பிளஸ் எனும் குறியீடு பயன்படுத்தப்படுகிறது பிளஸ் எனும் குறியீடு பயன்படுத்தப்படுகிறது. சரி ஓகே. அப்ப இது மட்டுமா இங்க ரெண்டு பார்த்தேன்னு சொன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த விஷயம் இன்றைக்கு நான் படிக்க போறோம் புது விஷயம் ஒன்று பார்க்க போறோம். இங்கு பல்தரப்பட்ட பெறுமதி வளங்களும் மேற்கொள்ள முடியும் வந்திருக்கணும் மேற்கொள்ள முடியும் வந்துருக்கு. சரி ஓகே, நான் அதை திருத்தி போட்டு நான் உங்களுக்கு தருவேன். சரி, அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா A7 B7 C7 1 சொன்னா இப்ப இந்த ஸ்கிரீன் கொஞ்சம் பாருங்க. நான் இந்த சரியா மத்த ஸ்கிரீன் பாருங்க கொஞ்சம். சரியா, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த ஸ்கிரீன் விளங்குதா எல்லாருக்கும்? ஒயிட் போர்ட் விளங்குதா? சரி ஓகே. இப்ப ஒயிட் போர்ட் பாருங்க. என்ன நம்ம மெனுவலா கொஞ்சம் யோசிக்க வேணும் பிள்ளைகள். இப்ப ஒரு வேரியபிள் எழுதுறோம், நாம ஏ என்று எழுதுறோம். ஒரு வேரியபிள் ஏ என்று எழுதுறோம். இப்ப இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்கு பிள்ளைகள், கொஞ்சம் பேசிட்டு வாரேன். இப்ப மெட்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா A சமன் 1ங்கிறதும் சரி 1 சமன் ஏங்கிறதும் சரி. கிளியர் இல்லாம இருக்கா? ஓ கொஞ்சம் கட் பண்ணுங்க, மைக்கை கட் பண்ணுங்க. சரி சரி ஓகே. அப்ப இத இப்ப பாருங்க. இப்ப மெட்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா A சமன் 1. போர்ட் கிளியர் இல்லாம இருக்கா இல்ல சவுண்ட் கிளியர் இல்லாம இருக்கா? சரி ஓகே. உங்களோட இந்த வாய்ஸை கட் பண்ணாதான் மத்த ஆளுக்கு ஸ்கிரீன் போகும். சரியா, கொஞ்சம் கட் பண்ணுங்க, வாய்ஸ் மீட் பண்ணுங்க பிள்ளைகள் கட்டாயம். சரி ஓகே. அப்ப A சமன் 1ன்றதுக்கு நீங்க சட் பண்ணா பார்க்கலாம் இருக்கும் பிள்ளையே. நான் சரியா A சமன் 1ங்கிறது இது மெட்ஸ்லயும் சரி. இப்ப 1 சமன் ஏங்கிறதும் மெட்ஸ்ல என்ன சரி. ஆனா பைத்தன்ல ஒரு ப்ரோக்ராம் மொழியில இவர் மட்டும்தான் சரி. மேல் எழுதி இருக்கிறது மட்டும்தான் சரி. இந்த மேல் எழுதி இருக்கிற ஆப்ஷன் மட்டும்தான் சரி. இதெல்லாம் பாஸ் பேப்பர்ல என்ன MCQல போடப்பட்டிருக்கிற கேள்விகள். சரியா, இப்படி எழுதலாது. அப்ப ஒரு வேரியபிள் சொல்லப்பட்டிருந்தா எப்படி இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த வலது பக்கம் காணப்படுற பெருமானம் செயற்படுத்தப்பட்டு இடது பக்கம் இருக்கிற மாறிலிக்கு வழங்கப்படும். அது நான் அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ற டியூட்ல கிடக்கும். இந்த வலது பக்கம் காணப்படுற பெருமானம் செயற்படுத்தப்பட்டு இடது பக்கம் காணப்படுற மாறிலிக்கு வழங்கப்படும். அப்ப அது ஒரு விஷயம். அப்ப அது நம்ம டியூட்ல இருக்கு. அதை கொஞ்சம் நீங்க அழகா நோட் பண்ணிக்கொள்ளணும். ஆகவே இப்படி எழுதலான்னு சொல்ல வரேன். இது பிழை. இந்த செகண்ட் இவர் வந்து என்ன பிழை. ஆகவே இந்த மேல இருக்கிற இந்த விஷயம் இப்படிதான் நாம என்ன எழுத போறோம், மாறிலி ஒன்று எழுத போறோம். சரி, இப்ப இன்னொன்று நம்ம படிக்க போறோம். நாம என்னன்னு சொன்னா அது மல்டிபிள் வேரியபிள். அப்ப இதுல என்ன விஷயம் என்று சொன்னா பிள்ளைகள், இது கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். அதுக்காக நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இப்படி இருக்கப்பட்டிருந்தா சரியா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப A சமன் B, B சமன் C சமன் 1 இப்படி காணப்பட்டுச்சு சொன்னா இதுல மீனிங் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், 1ங்கிற பெருமானத்தை சிக்கு வழங்கும், சீட பெருமானத்தை பிக்கு வழங்கும், பீட பெருமானத்தை யாருக்கு வழங்கும், ஏக்கு வழங்கும். ஆகவே இதுல சொன்னதன்படி ஏக்கமா பீக்கமா சீட பெருமானம் என்னையா இருக்கும், உண்டா இருக்கும். மூன்று பெருமானங்களும் என்னையா இருக்கும், சமனா இருக்கும். ஏக்கமா பீக்கமா சி ஆகிய மூன்றுடைய பெருமானங்களும் எப்படியா இருக்கும், சமனா இருக்கும். சரியா பிள்ளை? அதான் இதுல இருக்கிற விஷயமாக காணப்பட போகுது.
சரியா? அப்ப இதுதான் ஒரு ஆப்ஷன். இதுல யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க, நான் மிச்ச விஷயம் சொல்றேன். ஹலோ, யாருக்கும் டவுட் இருந்தா சொல்லுங்க. இது சின்ன ஒரு விஷயம். ஓஎல் மேட்ஸ் தான் இவர். யாருக்கு டவுட் இருக்கா பிள்ளை? சரி, ஓகே. இப்ப யாருக்கும் இல்ல போல இருக்கு. நம்ம அடுத்த அடுத்ததுக்கும் போவோம். நாம அடுத்ததுக்கு போகக்கூட்ட பிள்ளைகள் அடுத்ததான் இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்ன பிள்ளையே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏ சமன், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ சமன் 4,6ங்கிற பெருமானம் பல பெருமதிகளை கொண்ட ஒரு பெருமானத்தையும் ஏக்கு வழங்கலாம். கமா மூலம் வேறுபடுத்தப்பட்டு பெருமானம் வழங்கலாம். சரியா? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் 4,6ங்கிற பெருமானத்தையும் ஏக்கு வழங்கலாம். நான் இதை செய்து காட்டுவேன். செய்து காட்டுறதுக்கு முதல் கொஞ்சம் மெனுவலா விளங்கணும். அதுக்காக தான் செய்து எழுதி காட்டுறேன் நான். அப்ப இப்படி ஒன்று வழங்கலாம். இவர நிபந்தனை என்னன்னு சொன்ன பிள்ளைகள், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வழங்கலாம். இப்ப 4,6ங்கிற பெருமானத்தையும் ஏக்கு வழங்கலாம். இது ஒர்க் பண்ணும். இவரு சரி. சரியா? இப்ப அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏக்கமா பி சமன் 4,6ங்கிற பெருமானத்தை வழங்கலாம். இப்படி வழங்கின என்ன அர்த்தம்னு சொன்ன பிள்ளையர், இந்த 4ங்கிற பெருமானம் ஏக்கும் 6ங்கிற பெருமானம் பிக்கும் வழங்கப்படும். 4ங்கிற பெருமானம் ஏக்கும் 6ங்கிற பெருமானம் யாருக்கு வழங்கப்படும்? பிக்கு வழங்கப்படும். சரியா? இப்ப சம்டைம் இப்படி இருக்குன்னு சொன்னா ஏக்கமா பி, சரியா, ஏக்கமா பி 4,6,8 இது பிள்ளை. இவர் பிள்ளை. சரியா? இவர் வந்து பிள்ளை. இப்ப முதலாவது சொல்றேன் நான். ஹலோ, ஏ சமன் 4,6 சரி என்ற சரி. அடுத்த ஏக்கமா பி சமன் 4,6 சொன்னா முதலாவது 4ங்கிற பெருமானம் ஏக்கு வழங்கப்படும், 6ங்கிற பெருமானம் பிக்கு வழங்கப்படும். அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா ஏக்கமா பி சமன் 4,6,8 இருக்கு. இவர் வந்து பிள்ளை. அப்ப நிபந்தனை என்னன்னு சொன்னா பிள்ளைகள், நிபந்தனை என்னன்னு சொன்னா நம்மட வலதுகை பக்கம், நம்மட இந்த பக்கம் வலதுகை பக்கம் தான் பெருமானம் காணப்படணும். பெருமானம் காணப்படணும். எங்கால வலதுகை பக்கம் தான் நமக்கு எங்கால இருக்கணும், பெருமானம் இருக்கணும். இந்த வலதுகை பக்கம் காணப்படுற பெருமானங்கள்ற எண்ணிக்கை எத்தனை இருந்தாலும் சரிதான். இதுல வேரியபிள் எப்படி இருக்கணும்னு சொன்னா ஒன்று இருக்கணும், ஒரு வேரியபிள் இருக்கணும், அல்லது இங்க காணப்படுற பெருமானங்கள்ற எண்ணிக்கைக்கேற்ப அந்த எண்ணிக்கை இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 4,6ங்கிற 4,6 ஒன்றுக்கும் மேற்பட்ட பெருமானங்கள் காணப்படக்கிட்டாவ, கமா மூலம் வேறுபடுத்தப்பட்ட பெருமானம் காணப்படக்கிட்டாவ இந்த பக்கம் ஒரு வேரியபிள் இருக்கலாம். 4,6 அப்ப 2 பெருமானம் இருக்கு. இங்கால 2 வேரியபிள் இருக்கலாம். இங்கால 2 வேரியபிள் இருக்கலாம். இப்ப இவரும் சரி இவரும் சரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா 4,6 3 வேரியபிள் இருக்கு. ஆனா இங்க எத்தனை இருக்கு? 2 இருக்கு. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா இங்கால எத்தனை வேரியபிள்